உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பரவாயில்லையே, உன் பாசம் ஜெயிலு வரைக்கும் போகுது. கரெக்டா தான் ஏன் எழுதிருக்க. சூப்பர். இங்க கையெழுத்து போடு. இது கீழே தேதி, அதையும் சேர்த்து போடு. நான் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி விடல. முதல்ல கையெழுத்து, அப்புறம் ரிலீஸ். எப்பவும் டிக்கெட் எடுத்துட்டு தானே படம் பார்ப்போம். படம் பார்த்து முடிச்சுட்டா டிக்கெட் எடுக்க முடியும்? எடுக்க முடியாதுல்ல. வேண்டால, நெருப்போட விளையாடுத. நான் தான் கையெழுத்து போட்டு கொடுக்கன்னு சொல்லுதோம்ல. முதல்ல கனியை வீட்டுக்கு அனுப்பல. நெருப்போட விளையாடுறது நீதான்டா. நான் இன்ஸ்பெக்டர். கையெழுத்து போடலன்னு வைய, உன் கண்ணு முன்னாடியே தங்கச்சியை நான் அடிப்பேன். பார்த்துக்க. நான் கையெழுத்து போட்டு தரேன், ஆனா நீ என் தங்கச்சியை அனுப்பனா. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. கையெழுத்து போடு. அண்ணே வேண்டாண்ணே. அண்ணே. சர்வால், 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 கையெழுத்து போடுறாதீங்க சர்வால். அண்ணே வேண்டாண்ணே, சொன்னா கேளுண்ணே. ஏட்டையா, அக்யூஸ்டு குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு. லாக்அப்ல தூக்கி போடுங்க. எஸ் சார். ஐயோ அண்ணே. தம்பி போங்க, தம்பி போங்க, போங்க, போங்க தம்பி. அண்ணே. அண்ணே. யோ ரைட்ரு, எஸ் சார். நான் சொல்ற மாதிரி இந்த கனி மேல இன்னொரு கேஸ் எழுதியா? நீ சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். ஒழுங்கு மரியாதையால விட்டுடு, இல்ல கம்பிய உடைச்சு வந்து உன்னை கொண்டே போடுவேன். வாக்கு கொடுத்துருக்கல. டேய், நான் என்ன உன்ன மாதிரி நீதி நியாயம்னு புலம்புறவன் நினைச்சிய? சத்தியம் எனக்கு சக்கரை பொங்கல் மாதிரிடா. இந்த மாதிரி வாக்கு கொடுக்கறதெல்லாம் எனக்கு வடை சாப்பிடுற மாதிரி. நீ தான் இங்க கையெழுத்த போட்டல்ல, இதுக்கு மேல இருக்குல்ல உனக்கு. கனி மேலையும் ஒரு கேஸ போட்டு அவளை சீர்திருத்த பள்ளியில புடிச்சு போட்டுருவேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சண்முகம், கையெழுத்து போட்டியா? கையெழுத்து போட்டா கனியை விட்டுறேன்னு சொன்னால, அதனாலதான் அவன் சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டேன். இப்ப கனியை விட மாட்டேன்னு சொல்லுதே. இல்லை, எப்படியாச்சும் ஒரு வக்கீல கூட்டு வந்து கனியை வெளியில எடுங்களே. டேய், என்னடா இது? எதுக்காக வாக்கு கொடுத்துட்டு அது மீற? அதெல்லாம் போலீஸ் விசாரணையில ஒரு டாக்டிக்ஸ் தங்கச்சி. வாக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்து உண்மையை அப்படியே வரவழைப்போம், அவ்வளவுதான். அப்படி நான் சொன்னதெல்லாம் நம்பி இந்த பைத்தியக்காரன் அப்படியே கையெழுத்து போட்டா நான் என்ன செய்ய சொல்லு? டேய், அவ்வளோ சீக்கிரமா நான் உன்னை விட்டுற மாட்டேன். இது எல்லாத்துக்கும் உன்னை நான் பதில் சொல்ல வைப்பேன். நீ எல்லாம் ஒரு தங்கச்சியால. இவளை பாரு, செல்லம். தங்கச்சினா இப்படி இருக்கணும். அண்ணனுக்காக நானே ஜெயிலுக்கு போறேன்னு நிக்கியா? நீயும் இருக்கிய. ஒரு நாளாவது இந்த அண்ணனுக்காக ஒரு சின்ன தியாகமாவது பண்ணிருக்கியாடி நீ? இப்ப என்ன பதில் சொல்ல வைக்க போற? டேய்,
அண்ணன்னா இப்படி இருக்கணும்டா. இந்த வாக்குமூலம் எப்படி இருக்கோ அதுபடிதான் செக்ஷன்லயும் இருக்கணும். ஆமாங்க ஐயா, இந்தாங்க ஐயா, செக் பண்ணிக்கங்க. ம். அண்ணன், தீப்பெட்டி இருக்கா? தீப்பெட்டி, மேட்ச் பாக்ஸ். இனிமே அவனால தப்பிக்கவே முடியாது. இது இருக்கிற வரைக்கும் சுத்தி சுத்தி அவனை கதறவா. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? கீழே போடு. ஏய், புடிங்கடா அவனை. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ பாரதி, ஏன் போன் எடுக்க இவ்வளவு நேரம்? கிளம்பிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல ஆதி. என்னாச்சு பாரதி? நான் தான் உங்களை 11 மணிக்கே கிளம்புங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ரொம்ப நேரமா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போன் பண்ணா போனை வேற எடுக்கல. இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? ஆதி, அது அது அத்தை ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு கூப்பிட்டாங்க. என்னால அவாய்ட் பண்ண முடியல. அங்க போயிட்டு வந்ததுல லேசா தலை சுத்துற மாதிரி இருந்தது. அதனால்தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னன்னே தெரியல ஆதி. காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு. நாம வேணா இன்னொரு நாள் வெளியே போலாமா? பாரதி, நான் இன்னைக்கு உங்களை ஆசையா வெளியே கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணேன். இப்ப என்னடானா உடம்பு சரியில்லைன்னு வேற சொல்றீங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் வந்து உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பேன். இங்க பாருங்க பாரதி, நம்ம 2 பேருக்குமே பாதி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க பாதி, நான் பாதி. அதனால நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கிறத கூட என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். புரிஞ்சதா? என்ன பாரதி, நான் பேசுறது கேக்குதா? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டேறீங்க. என்னாச்சு பாரதி? ரொம்ப உடம்பு முடியலையா? ஆமா ஆதி, என்னால சுத்தமா முடியல. கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தனா சரியாயிடும். நான் போய் டேப்லெட் போட்டு தூங்குறேன். நான் அப்புறமா பேசுறேன் ஆதி. ஆதி, இப்ப சொல்லுங்க பாரதி, என்ன நடந்தது? ஏன் இந்த திடீர் குழப்பம்?
இவ்வளோதானா? இதுக்கா கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இங்க பாருங்க, நான் ஒன்று சொல்லட்டா? இன்னைக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் எங்க வீட்லயும் நடந்தது. நம்ம 2 பேரும் சேர்ந்து சூப்பரான ஒரு வாழ்க்கையை வாழ போறோம்னு எங்க வீட்டில் பார்த்த ஜோசியர் சொன்னார். அது மட்டும் இல்ல, அதுதான் நம்ம ஜாதகத்தோட விதின்னு வேற சொன்னார். இப்ப நீங்களே சொல்லுங்க, நம்ம எதை நம்பலாம்? இதையா அதையா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ சொன்ன மாதிரி பாரதி இப்ப முதல் மேல இருக்கிற பூனை மாதிரி இருக்காங்கடா. இப்ப நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பாரதியால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். டேய் மச்சான், நம்ம வேணா பாரதி வேற ஜோசியர் கிட்ட கூட்டு போலாமா? இல்லடா கேஷவ், பாரதி ஒரு பெரிய நெகட்டிவான விஷயத்த கேட்டிருக்காங்க. இப்ப நாம அவங்கள வேற எத்தனை ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போனாலும் அவங்க முத தடவை கேட்டது மறக்காது. அவங்களுக்குள்ள உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வாசுவோட உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லி அந்த கொஞ்ச நாள்லயே வாசு இறந்து போயிட்டாரு. சோ வேற ஜோசியர்கிட்ட போறது சரியா வராது. இப்போ அவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க நம்பணும். அது மட்டும்தான் இப்ப இருக்கிற ஒரே வழி. ஏடாது, இந்த விஷயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? பாரதி பயப்படுற மாதிரி அவங்களால உனக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு உனக்கு தோணுதாடா? நே கேஷவ், உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வியை நான் எதிர்பார்க்கலடா. டேய், பாரதி 2 தடவை என் உயிரை காப்பாத்திருக்காங்க. சொல்லப்போனா இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கே பாரதி தான் காரணம். பாரதி என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிச்சு. பாரதியை பாக்குறப்பெல்லாம் என் இதயம் துடிச்சது உண்மைடா. என் இதயத்துல இருந்த பிரச்சனையினால நான் பட்ட கஷ்டம்லாம் உனக்கே தெரியும்ல. பாரதியும் தமிழும் என் வாழ்க்கையில வந்தது என்னோட அதிர்ஷ்டம்டா. அந்த குட்டி தேவதை தமிழ் என்ன அப்பான்னு கூப்பிட்டப்போ இந்த உலகமே என் காலுக்கு அடியிலன்னு எனக்கு தோணுச்சுடா. என் வாழ்க்கையை மாத்தினவங்க அவங்க 2 பேரும் தான். எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் நான் ஏதோ தனியா இருக்கிற மாதிரியே இருக்கும். டேய் கேஷவ், அவங்க தாண்டா என் லைஃபை ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. பாரதி என்னை விட்டு போனா இந்த வாழ்க்கையே எனக்கு வேஸ்ட்டுங்கிறத நான் எப்படி புரிய வைக்க போறேன்னு எனக்கு தெரியலடா. டேய், இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லடா. இத பார், நான் இப்பவும் சொல்றது ஒரே விஷயம்தான். டேய், அன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்டா மச்சான். துரை தாலி கட்ட போன அந்த பாயிண்ட்ல டேய், எனக்கு என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது உங்க 2 பேரோட காதல் மட்டும்தான்டா. அதுதான்டா உன்னை பாரதியை காப்பாத்த வச்சுத. இங்க பாரு, உங்க 2 பேரோட காதல் தான் உங்க 2 பேரையும் திரும்ப திரும்ப சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி இதுவும் ஜஸ்ட் ஒரு சோதனை தான் மச்சான். இத பாரு, நீங்க 2 பேரும் இதை தாண்டி வருவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குடா. டேய், இவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு உங்க 2 பேரையும் காதலை விட்டு கொடுத்துட முடியுமா? டேய் மச்சான், இவ்வளவு நாளா பாரதி உன்னை காதலிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்த. ஆனா இப்பதான் பாரதியோட காதல் உனக்கு தெரியுமே. இத பாரு, இனிமே பாரதியோட சேர்ந்து வாழ போராடு மச்சான். கரெக்டு தான்டா கேஷவ். இனிமே எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்கள நான் விட்டுட்டு போக மாட்டேங்கிற நம்பிக்கைய நான் பாரதி கொடுக்கணும். அவங்க தான் நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம்னு அவங்கள நம்ப வைக்கணும். டேய், அப்புறம் என்னடா? டேய், இதெல்லாம் ஓரமா தூக்கி போட்டு கல்யாண வேலையை பார்க்கலாம்ல? டேய், நிறைய வேலை இருக்கு மச்சான். கேஷவ், என்ன நடந்தாலும் பாரதி கூட எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்டா. நடக்கும். நான் எங்க காதலை நம்புறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேண்டாம் வேண்டாம். ஒன்னும் இல்ல.
வேண்டாம். அம்மா கௌதம், அத்தை. உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா. கௌதம், கௌதம், வேண்டாம், வேண்டாம். இருடா, அப்புறம் பேசுண்டா, இருடா. ஐயோ, ஏய் ஐயோ எல்லாரும் வாங்க, ஜெயம் எடுத்து வெட்ட போறாங்க. எல்லாரும் வாங்க, 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 எல்லாரும் வாங்க. சீக்கிரம் வாங்க. கௌதம், சமந்தி, சமந்தி. அத்தை. சுபா, ஹே சுபா, சுபா, சுபா. கௌதம், டேய் நிறுத்துங்கடா. டேய் யாரா நீங்க? அத்தை. டேய் நிறுத்துங்கடா. டேய் ஓடுங்கடா. டேய் சீக்கிரம் ஓடு, நிக்காத ஓடு. கௌதம் அம்மாவை பாடுறா. அம்மா, அத்தை. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறத விட உங்க எல்லார் கூடயும் இருக்கணும் போல இருக்கு. அம்மா, அம்மா, எனக்கு பயம் வந்துருச்சு தெரியுமா? என்னம்மா, என்னாச்சும்மா உங்களுக்கு? ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா. நாங்க தான் கூட இருக்கோம் இல்லம்மா. நாங்கெல்லாம் ஒன்னா தானே இருக்கோம். இல்ல கௌதம், கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாரையும் நான் எங்க விட்டுட்டு போயிடுவேனோ எனக்கு பயம் வந்துருச்சு தெரியுமா? என்னம்மா பேசுறீங்க? என்னம்மா? டேய் கௌதம், போய் உட்கார் போ. ஒண்ணு இல்ல, அம்மா, போய் உட்கார். எதுவும் யோசிக்காதீங்கம்மா. ம்? ஐயோ அத்தை, அதெல்லாம் நடக்காத அத்தை. ஆமா அத்தை, ரொம்ப பக்கத்துல போய் நீங்க ஆபத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப பயமா இருந்துச்சு அத்தை. நான் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க ஆல்மோஸ்ட் அத்தைய கொல்றதுக்கு நெருங்கிட்டாங்க. அப்போ எனக்கே ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. பாவம், அத்தைக்கு எப்படி இருந்திருக்கும்? இந்திரா மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா நான் இன்னைக்கு உங்க எல்லார் கூடயும் பேசிட்டு இருக்கவே முடியாது. அக்கா, நீ அவ பேச்சு கேட்டுட்டு இந்த கூட்டத்துக்கு மட்டும் போகாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை இங்க வந்திருக்கவே வந்திருக்காது. அப்படி சொல்லுங்க சித்தி. நம்ம எல்லாம் போற இடமா அது? ச்சே, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. மா, இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்கம்மா. இந்திரா, இந்த ப்ரோக்ராம் நல்லா நடக்கிறதுக்கு நீ தான் காரணம். அத்தை இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா நீ தான் காரணம் இந்திரா. உனக்கு ரொம்ப நன்றி இந்திரா. அக்கா, என்னக்கா நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா இருங்கக்கா. எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஏன் எல்லாரும் இப்போ இங்க இருக்கோம்? கௌதம், கொஞ்சம் எல்லார்கிட்டயும் சொல்லு கௌதம். அப்பா, எனக்கு ஒண்ணு தோணுதுப்பா.
இங்க நடக்கிறது எதுவுமே சரியில்லைப்பா. எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு. நான் என்ன யோசிக்கிறேன்னாப்பா, கிரகப்பிரவேசத்துக்கு அஜய் இங்க வந்தான். இன்னைக்கு ரவுடிங்க அம்மாவை வெட்ட வராங்க. இதுக்கு பின்னாடி யாரோ பெருசா காய் நவுத்திட்டு இருக்காங்க. கௌதம், என்னடா சொல்ற? ஆமாப்பா, யாரோ நல்லா பெருசா பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் என்னடா? எனக்கு அது நல்லாவே புரியுதுப்பா. அப்பா, எனக்கு என்னவோ அந்த ஜேபி மேலதான் சந்தேகம் இருக்குப்பா. ஜேபியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அனி, அன்பரசி டோர்னமெண்ட்ல வின் பண்ணதுக்கு இந்நேரத்துக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. டிவி நான் அப்ப சொன்ன மாதிரிதான், என்னோட குடும்பம் தான் எனக்கு கிடைச்ச பெரிய சொத்து. இத்தனை வருஷமா கழிச்சு அது எனக்கு கிடைச்சிருக்கு. இதுல நான் ஒரே ஒருத்தரை மட்டும் மிஸ் பண்றேன். நான் இந்த இடத்துல ஒரு அத்லெட்டிக்கா நிக்கிறதுக்கு ஒருத்தர் மட்டும்தான் காரணம். எவ்வளவோ பிரச்சனையில தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறப்போ, அட இவ்வளவுதான் நான் அப்படின்னு நினைக்கிறப்போவும், உடஞ்சு அழறப்போவும் ஒரு கை வந்து என்னை தாங்கி பிடிக்கும். என்னை திரும்ப திரும்ப எழுப்பி நிக்க வைக்கும். இனியாவது விஸ்வா சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் என் லைஃப்ல வராம போயிருந்தா, அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தா, அவர் எனக்கு நிறைய நேரம் ரொம்ப நல்ல கோச்சா இருந்திருக்காரு. நிறைய நேரம் என் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் என் ஃபேவரட் லெக்சரர். என்ன நிறைய நேரத்துல அவர் சரியா கைட் பண்ணிருக்காரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்ன சட்டுன்னு மேல கொண்டு வந்தவர். இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே மேல அவரை மட்டும் நான் என்ன சொல்லி கூப்பிடுறதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நாளா நான் அவர்கிட்ட இருந்து விலகி இருந்தேன். அது அவரு நினைச்சு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆனாரு. ஆனாலும் என்னோட சூழ்நிலை அவர்கிட்ட இருந்து விலக வேண்டியதா இருந்துச்சு. அதனால அவர்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். எப்பவும் அவர் மேல என் பாசமும் சரி, மரியாதையும் சரி குறையிலன்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அன்பரசி, எங்களுக்கே ரொம்ப ஈகரா இருக்கு. அவர் யாருன்னு சொல்லிடுங்க. விஸ்வா சார். சார், நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் சார். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். அன்பரசி, அவர் கூட தானே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் நின்னுச்சு. இப்போ அது தொடருமா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நான் பரிகாரம் பண்றதுக்காக கொடுத்த தாலிய கார்த்தி பெங்களூர் கோயிலுக்கு போய் தண்ணியில விட்டப்ப அது தீபா கழுத்துக்கு போனது உண்மைதானா? ஆமா அத்தை, சாமி சத்தியமா அது உண்மைதான். கழுத்துக்கு வந்த தாலிய கழட்ட முடியாம அவ தவிச்சது உண்மைதான். வேற ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருந்து அது வெளியில சொல்லாம மறைச்சிட்டா இல்ல மறந்துட்டான்னு சொன்னா ஏத்துக்கலாம். கழுத்துல தாலி ஏறின விஷயத்த எப்படி ஒரு பொண்ணு இத்தனை நாளா சொல்லாம இருப்பா? கார்த்திகிட்ட சொல்லிருக்கணும், இல்ல என்கிட்டயாவது சொல்லிருக்கணும். எங்க 2 பேர்கிட்டயுமே சொல்லாம மறைச்சது தப்பு இல்லையா? எப்படி அது தப்புன்னு சொல்ல முடியும்? யார்கிட்ட சொன்னாலும் வேணும்னே தாலி எடுத்து கட்டிட்டு வந்துட்டா இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகணும்னு ஆசைப்பட்டு பொய் சொல்றான்னு தானே சொல்லுவாங்க. அப்படிங்கிற பேச்சு வருமோன்னு நினைச்சு பயந்துட்டா அத்தை. அதனாலதான் அவ யார்கிட்டயும் சொல்லல. கழுத்துல தாலி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? கடைசியில வேற வழியே இல்லாம கோவில் உண்டியல் அந்த தாலியை கழட்டி போட்டு வேற ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா. எல்லாத்தையும் தாண்டி நான் இப்ப சொல்றேன் அத்தை, தீபா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நம்ம கார்த்திக் கொடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரிதான் கார்த்தி புருஷனா கிடைக்க தீபாவும் கொடுத்து வச்சிருக்கணும். அவளுக்கு அந்த குடுப்பனருக்கு போய் தான் நீங்க எடுத்து கொடுத்த தாலி கார்த்திக் கைப்பட்டு தீபா கழுத்துல ஏறி இருக்கு. உங்களுக்கே தெரியாம உங்க ஆசீர்வாதத்தோட தான் தீபா உங்களுக்கு மருமகளா வந்திருக்கா. தீபா தான் கார்த்தியோட மனைவியா வரணுங்கிறது கடவுளோட விருப்பமாவும் இருந்திருக்கு. இனிமேலாவது நீங்க மனசை மாத்திக்கிட்டு தீபாவை மருமகளை ஏத்துக்கோங்க அத்தை. நீதான் கார்த்தியோட பொண்டாட்டி, அதுல இனி எந்த மாற்றமும் இல்ல. ஆனா என்னால உன்னை மருமகளா ஏத்துக்க முடியாது. நான் எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் அத்தை. நீ அழகுலயும் சரி அறிவிலையும் சரி என் பையனுக்கு ஏத்த பொண்ணு இல்ல. உன் குடும்பம் எங்க அந்தஸ்துக்கு ஏத்த குடும்பமும் இல்ல. தாயே, என்ன மன்னிச்சிரு. கடைசியில பார்த்தா நீ கொடுத்த தாலிதான் தீபா கழுத்துல ஏறி இருக்கு. நீ நடத்தி வச்ச கல்யாணத்தை தான் நான் இத்தனை நாளா ஏத்துக்காம இருந்திருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அம்மா, என்ன மன்னிச்சிரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5வில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இங்க ராணி வீடு எது? எந்த ராணி? அவங்க ஸ்வீப்பர் ரோமனா இருக்காங்க. ஓ, பாட்டு ராணியா? ஆமா, தோ அந்த வீடு தான். தேங்க்யூ. சார். சார், நீங்களா? உள்ள வாங்க. உங்களுக்காக தாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இன்னும் கிளம்பாமலே இருக்கீங்களா? இவர் என் வீட்டுக்காரர், பேர் பாண்டி. வணக்கம் சார். வாங்க சார், உள்ள வாங்க. உங்களை டியூட்டி முடிஞ்சிட்டு ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன் வரல? என் வீட்டுக்கார் பாட்டெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டார் சார். அதனால தான் வரல. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். சார், உங்க ஒய்ஃபுக்கு நல்ல வாய்ஸ் இருக்கு. அவங்க நல்லா பாடுறாங்க. நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? எங்க ஏரியாவை பாத்தீங்கல்ல, எங்க குடிசையை பாக்குறீங்கல்ல,
குப்பை கூட்ட போனா மாசம் இவளுக்கு 3000 கிடைக்கும். கிடைக்கிற வேலை செஞ்சா எனக்கு ஒரு 3000 கிடைக்கும் சார். அதை வச்சு தினமும் கஞ்சியோ கூழோ குடிச்சு பொழப்ப நடத்திட்டு இருக்கோம் சார். இதை விட்டுட்டு பாட்டு பாட போனா குடும்பம் நடத்த முடியுமா? பாடிக்கிட்டு இருந்தா வருமானம் வருமா சார்? அது மட்டும் இல்லாம பொம்பளைக்கு எதுக்கு சார் பாடுறது ஆடுறதெல்லாம்? எங்க குடும்பத்துக்கு செட் ஆகாது சார். ஆளை விடுங்க நீங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க? ஊர் உலகத்தில் எந்த லேடிஸும் பாட்டு பாடுறது இல்லையா? பாடுறாங்க சார். நாங்களும் டிவியில் பார்க்குறோம். அதெல்லாம் பணம் காசு இருக்கிறவங்களோட பொழுதுபோக்கு சார். அன்னாடங்காட்சிங்களுக்கு எதுக்கு சார் இந்த பொழப்பு? அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கேட்குறவங்களுக்கு தாங்க அது பொழுதுபோக்கு, பாடுறவங்களுக்கு அது வரும். உங்கள் ஒய்ஃப் நாளைக்கு பெரிய பாடகின்னு பேர் எடுத்தா அது உங்களுக்கு பெருமை தானே? அதை நினச்சி பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் சினிமால வசனமா கேட்கதா நல்லா இருக்கும். அது வாழ்க்கைக்கு செட் ஆகாது சார். இவ பாட போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா வீட்டு வேலையெல்லாம் யாரு பாக்குறது? பிள்ளைகளை யாரு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறது? எங்களுக்கு யார் சோறாக்கி போடுறது? கண்டிப்பா அது சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்புங்க. உங்கள் ஒய்ஃபோட டேலண்ட் என்னன்னு புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் மட்டும் அவங்கள பாட விட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்க பெரிய சிங்கர் ஆயிடுவாங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கும் பெருமையாக தான் இருக்கும். இவங்கள மாதிரி திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இவங்க பெரிய முன் உதாரணமாக இருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்கள தடுக்காதீங்க. நான் தான் வேணான்னு சொல்லிட்டேனே, அப்புறம் அதையே பேசுறீங்க? தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க. அப்பா அப்பா அம்மா பாட வேணாம் சொல்லாதப்பா, அம்மா பாடட்டும். வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன். நீங்க கிளம்புங்க சார். இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது சார். இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. முடிவு உங்கள் கையில் தான் இருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டி 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 இல்லையா? அத்தை இங்க வரல. அப்ப நீ உண்மையாவே கர்ப்பம் இல்லையா? வயித்துல இந்த பேடை கட்டி தான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கியா? மரியா ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை யார்கிட்டயும் வெளியே சொல்லிடாத. உன் வயித்துல இருக்க இந்த குழந்தை தான் ஆன்ட்டி உயிரை ஆபத்துல இருந்து காப்பாத்தும் நம்பிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையில எவ்வளவு அக்கறையா இருக்காங்க. நீ அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்க. இல்ல மரியா, ஆன்ட்டிக்கு நீ பண்ற துரோகத்தை என்னால பொறுத்துக்கவே முடியாது. இப்போவே போய் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்றேன். மரியா 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 நில்லு, நான் சொல்றத கேளு. ஆன்ட்டி ஆன்ட்டி மரியா ஆன்ட்டி மரியா 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 அங்கிள் அம்மா எல்லாரும் வாங்க சீக்கிரம். என் கையை விடு ஆன்ட்டி. மரியா நோ 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 நோ. என்னம்மா? ஆன்ட்டி வந்ததா சொல்லுவேன். ஆன்ட்டி என்ன பண்ணி அங்கிள்? ஆரம்பிச்சிட்டு. ஐயோ இப்போ என்ன துர்கா? என்னாச்சு? முதல்ல இவளுக்கு இன்னொரு ஊசி போட்டு படுக்க வைங்க. அதுக்கு அவசியமே இல்ல. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்ல போறேன். துர்கா, நீ எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம். போய் ரெஸ்ட் எடு. ஆன்ட்டி எனக்கு கொஞ்சம் பேச விடுங்களேன்.
இந்த ஸ்ரீஜா உங்களுக்கு துரோகம் இல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கா. நம்பிக்கை துரோகமா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஸ்ரீஜா கர்ப்பமே இல்ல. ஷோ, ஆமா, ஸ்ரீஜா கர்ப்பம் இல்ல, ஹாசினி கர்ப்பம் இல்ல, மாரியும் கர்ப்பம் இல்ல, நான் தான் கர்ப்பம். எனக்கு வளகாப்பு பண்ணுங்க. என்ன பாடுபடுத்துறாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கதவு திறங்க. முத்திருச்சு போல இருக்குது. எனக்கு ஒரு டவுட் மாமா. என்ன? அவ என்னமோ 7ஆம் அறிவு டாங்லி மாதிரி கண்ணாலேயே நோக்குவர்மம் பண்ணுவான்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா பைத்திய மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுறா. மாப்ள, எல்லாமே ஃப்ராடுன்னு நினைக்கிறேன்டா மாப்ள. என்ன என் சிஸ்டரை ஏமாத்தணுங்கிறதுக்காக ஹோட்டல் பேரரை செட் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்கிறானா. அதை பார்த்துட்டு நானும் சிஸ்டரை ஏமாத்துட்டேன்டா மாப்ள. ஆண்டி, அம்மா, அம்மா உங்களுக்கு புரியலையாமா? நீங்களாவது சொல்லுங்களேம்மா. சங்கரபாண்டி அங்கிள், கதவு திறங்க. ஆண்டி. அத்தை, கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கட்டும் அத்தை, எல்லாம் சரியாயிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? பாவம், என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைக்காம போன கவலையை விட இப்பதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. யாராவது கதவு திறங்க. நான் பைத்தியம் இல்லைன்னு சொல்றேன்ல ஆண்டி. கதவு திறங்க ஆண்டி. ஆண்டி, புரிஞ்சுக்காம பண்ணாதீங்க. நீங்களே என்ன புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. ஹஸ்பண்ட் சார், சொல்லு மாரி. சீக்கிரம் வாங்க. ஹாசினி அக்கா ஃபோன் பண்றாங்க. ஹாசினி தானே? ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. ஹலோ ஹாசினி அக்கா. ஹலோ மாரி. சூரிய மாமா. சொல்லு ஹாசினி, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்களும் மாரி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்கக்கா. நம்ம நினைச்சது நல்லாவே நடக்க போகுது. மரியாவை மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஃபோன் பண்ண போறாங்க. நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏய் சூப்பர் ஹாசினி, அப்படி நீ என்ன பண்ண? நான்லாம் ஒண்ணுமே பண்ணல சூரிய மாமா. அது எப்படி? மரியா ஸ்ரீஜா பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான்க்கா. அவ கர்ப்பம் உண்மை இல்ல. ஏய், என்ன மாதிரி சொல்ற? அதெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன்க்கா. சரி, சீக்கிரமா வாங்க. சரிக்கா. ஸ்ரீஜா விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம். நாம அங்க போலாம். வா வா. கதவு திறங்க. யாராவது கதவு திறங்க. நான் பைத்தியம் இல்ல. கதவு திறங்க. ஆண்டி, தயவு செஞ்சு நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க ஆண்டி. அங்கிள், எல்லாரும் ஏன் இப்படி பண்றீங்க? மாரிய சூரிய மாமாவும் வந்துட்டாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய், ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இங்க பாரு பெருமாள், இனிமே யாருக்கும் சரக்க கடனுக்கு தர மாட்டேன். இருக்க பாக்கியை செட்டில் பண்ணியா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. கையில காசு இருந்தா சூப்பர் மார்க்கெட் போற, கடனுக்கு வேணா மட்டும் இந்த அண்ணாச்சி கடையை தேடி வருவ. நான் என்ன இழிச்ச வேணா? அண்ணாச்சி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். வெறும் போனை காதுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சின்ன குழந்தை கூட கண்டுபிடிச்சிரும். ஏய் சும்மா இரு. இல்லக்கா, சும்மா சீன் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, எங்க அப்பா சீன் தான் போடுறாரு. அதுக்கு என்ன இப்ப? உங்க அம்மா இப்ப சீன் போடலையா? எப்பவும் தனி ஆளாதான கடைக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு உங்க 3 பேரும் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் தெரியலையா உங்களுக்கு?
ஏய் சும்மா இருடா, போய் வேலையை பாடுறா. அப்பா நீ சும்மா இருப்பா. கடனுக்கு எதுவும் தரமாட்டோம்னு நேத்து கண்டிஷன் சொல்லிட்டோம்ல. வீட்டில் இறக்குன பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா கடை வாசல வந்து நின்னா என்ன அர்த்தம்? அண்ணாச்சி, உங்க பையன் பேசுறது சரியில்லை. நாங்க மொத்த பழைய பாக்கியையும் செட்டில் பண்ண வந்திருக்கோம். சக்தி, அந்த பணத்தை எடுத்து கொடு. கொடுக்குறேன்க்கா. அதுக்கு முன்னாடி அண்ணாச்சி கூட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நேத்து இந்த இடத்துல வச்சு என்கிட்ட என்ன சொன்னீங்க அண்ணாச்சி? 25 வருஷமா எங்க அம்மா உங்ககிட்ட தான் வரவு செலவு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க, பெருமையா சொன்னீங்க. ஆனா பொருளை வீட்டுக்கு அனுப்பும் போது எப்படி நடந்துகிட்டீங்க? இறக்கமே இல்லாம ஒரு வியாபாரி மாதிரி எங்க கிட்ட பேசிட்டீங்கல்ல. சக்தி, இப்ப எதுக்குமா அதெல்லாம்? நீ சும்மா இருமா. நான் சண்டை போடல, அவங்க நடந்துகிட்ட விதத்தை தான் நான் சொல்றேன். நீங்க அப்படி பேசின பிறகும் உங்க கடைக்கு நாங்க திரும்ப வந்திருக்கோம்னா நாங்க நாணயமான கஸ்டமர் தான். அத உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்ல, அதான் பணத்தோட வந்திருக்கோம். இத நாங்க செட்டில் பண்ண வேண்டிய பழைய பாக்கியோட தான் வந்திருக்கோம். இந்த பணத்தோட வேற மளிகை கடைக்கு கூட போயிருக்கலாம், மொத்த பொருளும் நாங்க அங்க வாங்கியிருக்கலாம். ஆனா நாங்க அப்படி பண்ணலையே. ஏன்னா உங்க கடையை தான் தேடி வந்திருக்கோம். அண்ணாச்சி, நாங்க கடனுக்கு வாங்கினாலும் உங்ககிட்ட தான் வாங்குவோம், ரொக்கத்துக்கு வாங்கினாலும் உங்ககிட்ட தான் வாங்குவோம். என்னைக்குமே எங்க வாடிக்கையை நாங்க மாத்திக்கவே மாட்டோம். அண்ணாச்சி, உங்க பழைய பாக்கிய செட்டில் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசா ஆரம்பிக்க போற ரோட்டு கடைக்கு கடனா கொடுங்க. அந்த பாக்கிய 10 நாள்ல நாங்க செட்டில் பண்ணிடுவோம். நீங்க கும்பிடுற பத்திரகாளி மேல நான் சத்தியம் பண்றேன், உங்க பணம் உங்களை தேடி வரும். இத வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க அண்ணாச்சி. என் பசங்க சொன்னாங்கன்னு பண விஷயத்துல நான் ரொம்ப கராரா நடந்துக்கிட்டேம்மா. பணத்தை விட மனுஷங்களோட நாணயம் தான் பெருசுன்னு நீ புரிய வச்சுட்ட சக்தி. இது பாக்கி பணம் இல்ல, எனக்கு பாடம் சொன்ன பணம். இந்த பாடத்தை நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்கம்மா வாங்க, எந்த வண்டி வேணுமோ போய் பாருங்க. இது நல்லா இருக்குல்ல? இதுவும் நல்லா இருக்கு இல்லம்மா. என்னம்மா எந்த வண்டி வாங்க போறீங்க? ப்ளூடூத் சார்ஜிங் போர்ட்டு, ஏபிஎஸோட லேட்டஸ்ட் மாடலு, இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்குமா. உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு இந்த புல்லட் தான் வேணும். என்னது, புல்லட் வேணுமா? ஏன் இவ்ளோ ஆச்சரியமா கேக்குறீங்க? எங்களை பார்த்தா புல்லட் வாங்குற மாதிரி தெரியலையா? புல்லட் என்ன ரேட்டு அதை சொல்லுங்க. புல்லட்டு 1,40,000 ரூபாய் ஆகும். 1,40,000 ரூபாவா? அந்த வண்டி வேணாம். இந்த வண்டி எவ்வளோங்க? இதுவா? இது 80,000மா. 80,000? 80,000 ரூபாவா? ஏமா, இப்ப இருக்க மார்க்கெட் ரேட் என்னவோ அதானே சொல்ல முடியும். இந்த வண்டி நல்லா இருக்கே, இந்த வண்டி தான் வாங்கணும். அம்மா. என்ன சக்தி? இந்த வண்டி தான் நல்லா இருக்கு, நம்ம இதையே வாங்கிக்கலாம். இந்த முதல் வண்டி தான் நல்லா இருக்கு, இந்த வண்டிக்கு நீ ரேட்டை கேளு, நான் அப்படியே பில்டப் பண்ணி பேச்ச மாத்திடுறேன். சரி சக்தி. தம்பி, இந்த வண்டி என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கப்பா. 30,000மா. 30,000மா? அம்மா இந்த வண்டி வேண்டாமா, அந்த பக்கத்துல இருக்குல்ல அந்த வண்டி பிடிச்சிருக்கு, நம்ம அது வாங்கிக்கலாம். அண்ணா அந்த வண்டி எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்கண்ணா. ஏய் சக்தி, நீ செலக்ட் பண்ணிருக்க வண்டி சூப்பரா இருக்கு, எனக்கும் இதான் பிடிச்சிருக்கு. அக்கா எனக்கும் இதான் பிடிச்சிருக்கு. இது என்ன ரேட் சொல்லுங்க. இந்த வண்டி ரேட் 70,000மா. 70,000மா? எதுக்குமா அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணும்? பேசாம இந்த வண்டியே ரேட்டு கொஞ்சம் பேசி கேளு. வேண்டாமா. அண்ணா இதுக்கே ஃபைனல் ரேட் என்னன்னு சொல்லுங்க, இப்பவே ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிடுறோம். ஃபைனல் ரேட்லாம் இல்லம்மா,
ஒரு 65,000னா தரலாமா? வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதிகமா சொல்றீங்களேண்ணா. அந்த அளவுக்குலாம் வாங்க முடியாது. ஒரு 20,000க்கு இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். அம்மா 25,000க்கு இருக்கு, ஆனால் உங்கள் அம்மா சொன்னாங்களா வண்டி, அந்த வண்டி தான் தர முடியும். சக்தி எப்படியோ இவர் வழிக்கு வந்துட்டாரு. சக்தி நாம இந்த வண்டியை வாங்கிடலாம் சக்தி. மா இல்லம்மா, நல்லா இல்ல அந்த வண்டியே. இந்த வண்டி தான் சக்தி நல்லா இருக்கு. அப்படிங்கிற பேசாம இந்த வண்டியை வாங்கிக்கலாம். அம்மாக்கு பிடிச்சிருந்தா இந்த வண்டியை வாங்கிக்கலாம். வேற என்ன பண்றது? சரி, அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அதனாலதான் வாங்குறேன். ஆனா எனக்கு இந்த வண்டி பிடிக்கவே இல்லை. சரி, இந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. இதோ தரமா. இந்தாம்மா, இந்த கவரில் போட்டுக்கம்மா. சக்தி இதுல 20,000 இருக்கு. என்னங்க? நன்றிம்மா, நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா. அந்த கேக் கொடுங்க. இந்தாம்மா, போயிட்டு வாங்கம்மா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எழுந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க தானா? நான் பயந்தே போயிட்டேன். நான் தான், அப்புறம் வேற யாரு? இப்ப எதுக்கு இவ்ளோ டார்ச்சர் பண்ணி என்ன எழுப்பி விட்டீங்க? பேசாம படுத்து தூங்க வேண்டியது. நானா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க உன்ன? நீ தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நானா? நான் என்ன பண்ணேன்? நைட் என்ன சொன்ன? என்ன சொன்னீங்க? ஏய், இனிமே நீ இந்த பெட்ல படுக்க கூடாதுன்னு சொன்னானா இல்லையா? எதுக்கு திரும்ப வந்து பெட்ல படுத்துட்டு இருக்க? ஏய் பாஸ், நீங்க அத சீரியஸா தான் சொன்னீங்களா? நான் ஏதோ அந்த டைம்ல நீங்க கோவத்துல சொன்னீங்களோன்னு நினைச்சேன். அந்த டைம்ல இருந்த கோவத்துல சொன்ன நினைச்சியா நீ? ஏய், நான் ரொம்ப சீரியஸா தான் சொன்னேன். இனிமே நீ எப்பவுமே பெட்ல படுக்க கூடாது. நிரந்தரமா எப்பவுமே தரையில தான் படுக்கணும். எழுந்திரி, எந்திரி, எந்திரிங்கறல்ல. கீழ இறங்கு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே கிடையாதுங்க. நான் எதுக்காக தரையில படுக்கணும்? அப்படி உங்களுக்கு ஒன்னா தூங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க போய் தரையில படுத்துக்கோங்க. என்னையே ஃபோர்ஸ் பண்றீங்க? இங்க பாருங்க, நான் இங்க தான் படுப்பேன். என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஏய், நான் தான் அன்னைக்கே சொன்னல உன்கிட்ட, நீ இந்த வீட்டுக்கு லேட்டா வந்தவ, அதனால நீ தரையில தான் படுக்கணும். என்னால தரையில படுக்கவே முடியாது. அஸ்கு புஸ்கு, இந்த மொக்க காரணத்தை சொல்லி என்ன பெர்மனண்டா தரையில தள்ளிடலாம் நினைச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் ஒத்துக்க முடியாது. வேணும்னா நீங்க இவ்ளோ அடம் பிடிக்கிறதால ஒண்ணு பண்ணலாம். அன்னைக்கு நான் தரையில தூங்குனேன்ல, இன்னைக்கு நீங்க தரையில தூங்குங்க. நானா? ஏய், என்னால தரையில படுக்க முடியாது. ஒழுங்கா சொன்னதை மட்டும் செய். எனக்கெல்லாம் யோசனை சொல்ற வேலை வச்சுக்காத. போய் படுப்போ. ஏன் பாஸ், உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? சரி சரி, நீ இவ்ளோ கெஞ்சி கூத்தாடுறதுனால ஒண்ணு வேணா பண்ணலாம். ஓகே, உனக்கு வேணா எனக்கு வேணாம், டாஸ் போட்டு பார்க்கலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பெட்ல படுக்கட்டும், தோத்தவங்க பாயில படுக்கட்டும். இது கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு. எனக்கு ஓகே. ஒரு நிமிஷம் இரு. ரெடியா? போடவா? சொல்லு. டேல்ஸ். சூப்பர், சூப்பர். கீழ இருங்க, கீழ இருங்க. போ 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 போங்கறல. போ போ, கீழ போய் படு. எந்திரி எந்திரி எந்திரின்றல. அப்படியே தரையில பாய போட்டு ஓரமா படுத்து தூங்கு. போ 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 போ. ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். நாளைக்கு டாஸ் போடும்போது நான் ஜெயிச்சு பெட்ல படுப்பேன், நீங்க தோத்துட்டு தரையில படுப்பீங்க. பார்க்கலாம். பார்க்கலாம்.
இப்ப போ 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 போ. ஏன் பெட்? ஃபுல் பெட் எனக்கு தான். சூப்பர், நான் தனியா படுப்பேன். பரவாயில்ல, போய் எடுத்துட்டு போய் படு போ. அதெல்லாம் தர முடியாது, போய் படு. யாருகிட்ட? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாடா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நிம்மதியான தூக்கம்டா. இத்தனை நாளா கை அசைக்க முடியாம, கால அசைக்க முடியாம, ஒரே பக்கமா தூங்கி தூங்கி எப்பா. இன்னைக்கு கடல் மேல படுத்து தூங்குற மாதிரி எவ்வளவு வசதியா இருந்துச்சு. அதான் இந்த பெட். நீ என்ன பண்ணு, தயவு செஞ்சு இனிமே தரையிலே படுத்துக்கோ. என்னால இவ்வளோ கம்ஃபர்ட் எல்லாம் விட்டு கொடுக்கவே முடியாது. ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. பேசாம காஃபியை குடிச்சிட்டு கப்ப கொடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. 1000 சொன்னாலும் நீ ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி கேர்ள்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். புருஷன் எதிரியா இருந்தா கூட அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்து எழுப்புற ஒரே வைஃப் இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான். ஆனா உன்னை போய் கஷ்டப்படுத்துறேனேன்னு கொஞ்சம் நினைக்கும் போதுதான் மனசு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. ஆனா என்ன பண்றது, ஐம் a businessman. ஓகே, காஃபி ஆறிட போகுது, குடு 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 ப்ளீஸ். கிவ் தட் காஃபி. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன கர்மது? சிரிக்கிறத நிப்பாட்ட போறியா இல்லையா? எதுக்காக இப்படி காலங்கத்தால் வந்து சாவடிக்கிற? எனக்கு வர கோபத்துக்கு நான் அப்படியே என்ன அமைதி ஆயிட்டீங்க? இந்த காயினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? என்னன்னு தெரியலையா? நானே சொல்லிடுறேன். நேத்து நைட்டு நீங்க டாஸ் போட யூஸ் பண்ண காயின் தான் இது. இதோட 2 பக்கமும் ஹெட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுட்டு என்ன ஏமாத்தி தரையில தூங்க வச்சிருக்கீங்கல்ல. எதுக்காக இந்த ஃப்ராட் தனம்? எதுக்காக இந்த பித்தலாட்டம்? சிச்சி, இதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயம். இதுக்குமா இப்படி கிரிமினலா யோசிப்பீங்க? உங்களால ஒரு விஷயம் கூட நேர்மையா செய்யவே முடியாதுல்ல? என்ன விட்டா ஓரா பேசிட்டே போயிட்டே இருக்க? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நான் ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏங்க, அதுக்குன்னு ஒரு சின்ன விஷயத்துக்கு கூடவாங்க இப்படி ஃபோர்ஜரி பண்ணுவீங்க? சின்ன விஷயமா அது? எந்த விஷயமா இருந்தாலும் தோக்கறது எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். அப்படின்னா நடக்க போற சமையல் போட்டியிலயும் இப்படிதான் ஏதாவது பண்ணுவீங்களா? ஆஃப் கோர்ஸ். ஜஸ்ட் ஒரு டாஸ் போடுறதுல கூட தோக்க கூடாதுன்னு நினைக்கிற நானு அவ்வளோ பெரிய காம்படிஷன்ல தோக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணுவேன்னு யோசிச்சு பாரு. என்கிட்ட கருணையெல்லாம் எதிர்பார்க்காத, அதுல உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். சோ என்ன மாதிரியே ஸ்மார்ட்டா திங்க் பண்ண கத்துக்கோ. ஹே, இட் வில் ஹெல்ப் யூ இன் தி காம்படிஷன். ஓகே? வேண்டாம் பாஸ். எந்த சூழ்நிலையிலயும் நேர்மையா இருக்கிறது தான் என்னோட பாலிசி. பார்க்கலாம் நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு. இவ ஒருத்தி பிழைக்க தெரியாதவளா இருக்காளே. நேர்மை, நாணயம், நம்பிக்கைன்னு எமோஷனல் ஃபூல். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குழப்பாம என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு, இல்ல உன்னை உள்ள வச்சு தோலை உரிச்சிருவேன். சார், இந்த சார் சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு ஓடி வந்து ஏறிச்சு சார். ஆனா அதே மாதிரி ஒரு பொண்ணு பாதி வழியிலே இறங்கிடுச்சு சார். பாதியிலே இறங்கின பொண்ணோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இன்னொரு பொண்ணு இறங்கிடுச்சு சார். அப்ப இந்த பொண்ணு இறங்குச்சா? அத மட்டும் சொல்லு.
அதான் சார் தெரியல. வேலு, சொன்னதே திரும்ப திரும்ப வேலு, சொல்லிட்டு வேலு, இருக்கா? விடுங்க வேலு. சொன்னதே சொல்லிட்டு இருக்காவ. விடுங்க விடுங்க. யோ போயா. ஏய் ச்சே. அபி என்ன இன்னும் அபியை காணோம்? வருவா வருவா. எங்க? ஏய் அபி, எவ்வளோ நேரம்? ஆல்ரெடி டைம் ஆச்சு, வா சீக்கிரம் போலாம். நீ சொன்னது கரெக்ட் தான். நான் இனிமே ஸ்கூலுக்கு மேக்கப் போட்டுட்டு போக மாட்டேன். சூப்பர் அபி. ஆனா அதுக்காக நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன், நீ நல்லவனும் அர்த்தம் கிடையாது. நீ சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி உனக்கும் எனக்கும் ஆகாதுனா ஆகாதுதான். உடனே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்கிட்ட பேச வராத. என்ன அபி நீ? விட்ரா. சொன்னதை புரிஞ்சுக்கிட்டா அதுவே பெரிய விஷயம். இந்த வயசுல கொஞ்சம் சைல்டிஷா பிஹேவ் பண்ணாலும் நாம தான் பெருசா எடுத்துக்க கூடாது. என்ன இப்ப ஸ்கூலுக்கு போகணுமா வேண்டாமா? போலாம் போலாம், இதோ வரேன். நான் ஒவ்வொன்னா பிளான் பண்ணி பசங்களை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நீ சரி செய்ய பாக்குறியா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது? எப்பவும் ஏதாவது பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ அமைதியா இருக்காங்க? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. என்னடா, என்ன ஆச்சு? என்ன ஸ்கூல்ல சேட்டை பண்ணீங்களா? ஆடியும் வெளுத்து விட்டாங்களா? தெரிஞ்ச மாதிரி பேசாத, பேசாம அமைதியா போயிடு. நாங்களே பெரிய பிரச்சனையில இருக்கோம். என்ன பிரச்சனையா? உங்களுக்கு என்னடா பெரிய பிரச்சனை? என்ன ஏதாவது டெஸ்ட் நாளைக்கு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு சரி, உனக்கு என்ன பிரச்சனை அபி? நீதான் நல்லா படிக்கிற பொண்ணாச்சே, நீ ஏன் இவ்ளோ கவலையா இருக்க? உன்கிட்ட நாங்க சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது? சொன்னா நீ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருவியா? முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லு, சொல்லி பாரு. அப்புறம் சால்வ் பண்றனா இல்லையான்னு பாருங்க. அஞ்சலி, நீயாவது சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் இன்னைக்கு இவ்ளோ சோகமா இருக்க? இவ வேற பேசிக்கிட்டே இருக்கா. அது எங்க 4 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? இப்ப ஏதோ ஃபாதர்ஸ் டே வருதாமே, அதுக்காக அப்பா என்ன வேலை செய்றாருன்னு எல்லாரையும் அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஓ, இவ்ளோதானா? இதுக்கு தான் 4 பேரும் சோகமா இருக்கீங்களா? உங்க அப்பா தான் டாக்டரா இருக்காரு, டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்களா ஒண்ணு எழுத வேண்டியதானே? டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது.
ஊசி போடுவாங்கன்னு மட்டும் தெரியும். ஸ்கூல்ல டீடைல்டா 2 pages கேக்குறாங்க. அப்படியா? அதனால என்ன? உங்க அப்பா கிட்ட கேட்டா சொல்லிட போறாரு. அதை வச்சு எழுத வேண்டியதானே? எங்க நீ போய் கேளு, சொல்றாரா பாப்போம். சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னு அப்பா கிட்ட கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை எழுதணும். இல்லனா எங்களை அப்பா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். அவர் அங்க என்ன பண்றாரு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா எழுதணும். ஐயோ, தெரியுதுல்ல, அதனால்தான் நாங்க சோகமா இருக்கோம். என்ன இத சால்வ் பண்ண முடியுமா? கம்மை, நீதான் பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுவல, அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணு. அவ்வளவுதானே, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு உங்க அப்பா டாக்டரா என்ன வேலை பாக்குறாருன்னு தெரியணும். அதுக்கு நீங்க ஹாஸ்பிடலுக்கு போகணும், அவ்வளவுதானே? ஆமா. உங்க எல்லாரையும் உங்க அப்பா அவரோட ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகணும். அத நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்படி நான் பண்ணிட்டேன்னா நீங்க என் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவீங்களா? நீ முதல்ல பண்ணு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பண்ணி காட்டுறேன், சரியா? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஒருவேளை எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருதா? சரி, இப்போதைக்கு நம்ம இதை பற்றி யோசிக்க வேண்டாம். அமுதாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நம்ம அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. தம்பி, வேணா சட்டைய கழுவிட்டு வந்துருங்களேன். மா, இதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. காஃபி ஷர்ட் ஃபுல்லா கொட்டிடுச்சு. வேற ஷர்ட் தான் மாத்தணும். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஐயோ, வேற சட்டைக்கு எங்க போறதுன்னு தெரியலையே. அம்மா, அண்ணனோட ஷர்ட் இருக்குல்ல, அதுல ஒன்னு எடுத்து கொடுக்கலாம். என்ன சொல்றாங்க? இல்ல, என் பையனோட சட்டையை எடுத்து கொடுக்க சொல்றா. சரிம்மா, அப்ப எடுத்துட்டு வர சொல்லுங்க. சரி, நான் அதுக்குள்ள வாஷ்ரூம் போயிட்டு இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆமா, இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு? அதோ அந்த பக்கமா இருக்கு. சரிம்மா, நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரிங்கம்மா. வாப்பா, இவர்தான் என்னோட பெரிய புள்ள. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். ஹாய். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் மாப்ள, அண்ணே, அமுதா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? சும்மா இருக்க மாட்டேன். சும்மா ரெடி. அண்ணா, மாப்பிள்ளைய பாத்துக்கிட்டே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு மேல காஃபியை கொட்டிட்டா. ஐயோ, என்னடி சொல்ற? ஏண்டி என் மானத்தை வாங்குற? ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, இது போதும். முருகா, அம்மா, நீ உங்க கூட பேசிக்கிட்டே இரு. நான் அந்த தம்பிக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன? சரிம்மா. சரி. உட்காருங்க தம்பி. அப்புறம் மாப்ள, உங்களுக்கு எப்படி ஒண்ணுலாம் பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு.
இந்த சட்டை நல்லா இருக்கே. அந்த தம்பிக்கும் அளவு கரெக்டா இருக்கும். இதையே கொண்டு போய் கொடுத்துடலாம். வேணி, இந்த பையன் ஆஸ்பத்திரியில் கொடுத்தாங்கம்மா. அந்த தம்பி போட்டிருந்த சட்டையும் பேண்ட்டும் இதில் இருக்கான். இந்த பத்திரமா வைமா. அவன் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த சட்டையும் பேண்ட்டு தாம்மா ஒரே சாட்சி. பத்திரமா வைமா. சரிங்க. இந்த சட்டைய குடுக்கறதுனால ஒன்னும் தப்பில்ல. இந்த சட்டைய போட்டுக்கிட்டப்பதான் முருகன் திரும்ப கிடைச்சான். ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்மள பொறுத்தவரை ராசியான சட்டை தான். இதையே கொடுக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாரு ஒரு ஆச்சாரமான பொண்ணுங்க. அவளுக்கு ஏத்த குடும்பத்தை நாங்க எங்க போய் தேடி கண்டுபிடிக்க போறோம்னு நாங்க கவலைப்படாத நாளே இல்ல. கடவுளா பார்த்து உங்க வீட்டு சம்பந்தத்தை கொடுத்து எங்க வயித்துல பாலை வாத்துட்டாரு. ஐயோ, ரொம்ப ஓவர் பில்டப்பா இருக்கு. இப்படி அள்ளி விடுறாங்களே, எதுக்கு இப்ப தேவையில்லாம இவ்வளவு விளம்பரம் பண்றாங்க? இப்ப கூட சடங்குல பாருங்க, வெறும் தரையில தான் படுத்திருக்கா. காலையில பச்சை தண்ணியில தான் குளிக்கணும்னு சொல்றா. ஆனா இந்த சடங்குல எனக்கு ஒரே ஒரு பயம் மட்டும்தான். என்ன பயம்? இல்ல, நாம ஒரே நேரத்துல 3 பேருக்கு சடங்கு பண்ணி தீட்டு கழிக்கிறோம். இதுல யாராவது ஒருத்தர் ஆச்சாரம் தவறனாலும் அது சாருவையும் பாதிக்குமேனுதான். அப்படிலாம் எதுவும் நடக்காத சம்பந்தியம்மா. எல்லாரும் கட்டுப்பாட்டோட தான் இருக்காங்க. எனக்கு தனத்து மேலலாம் எந்த சந்தேகமும் இல்ல. அவ நீங்களும் உங்க மாமியாரும் வளர்த்த பொண்ணு. எனக்கு மாயாவை நினைச்சாதான் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சாஸ்திர சம்பிரதாயத்தை மதிக்காம இருக்கா. அதுதான் என்னோட பயமே. இல்ல, அவளுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லங்கிறது வேற விஷயம். நாம நம்புறோங்கிறதுக்காக அவ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கா. அது சாஸ்திரத்து மேல இருக்கிற நம்பிக்கையை விட பெரிய விஷயமா தான் எனக்கு படுது. இல்லங்க, நான் அவ மேல குத்தம்லாம் சொல்லல. அவ இந்த மாதிரி சூழ்நிலையில வளரலன்னு தான் சொல்றேன். இப்பதானே இங்க வந்திருக்கா, போக போக அவ மாறிடுவா. ஒரு இடத்துல வளர்ந்த மரத்தை புடுங்கி வேற ஒரு இடத்துல வச்சா அது சோர்ந்து சுருங்கிடும். புது மண்ணை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அதுக்கப்புறம் அது தானா மறுபடியும் துளுக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் இதுவும். ஆனா சாரு அப்படி இல்ல. அவ இந்த மண்ணோட பொண்ணு, அதோட உங்க பொண்ணு. உங்க குணம் அவளுக்கு 2 மடங்கா இருக்கு. நீங்க கொஞ்சம் பக்தினா அவ ரொம்ப பக்தி. நீங்க கொஞ்சம் சாஸ்திரம் பார்த்தா அவ ரொம்ப பாப்பா. சாருவுக்கும் மாயாவுக்கும் வளர்ந்த இடம் சூழ்நிலை எல்லாம் மாறுதுல்ல. விடுங்கக்கா, அவங்க மனசுக்கு தோணுதை எப்பவும் மறைக்காம சொல்லிடுவாங்க. மனசுக்குள்ள எதையுமே மறைச்சு வைக்க தெரியாது. அவ இதுக்கு முன்னால நடந்துகிட்டதை வச்சு அவங்க அப்படி பேசுறாங்க. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அம்மா சரியா சொன்னீங்க. அவளால இந்த சடங்குல எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னனே தவிர அவ மேல குத்தம் சொல்றதுக்காக இல்ல. அவளால இதுக்கு எந்த கலங்கமும் வராதுங்கிறது என்னோட நம்பிக்கை. அவ உங்களோட நம்பிக்கை. உள்ள சாரு கூப்பிடுற மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாரு. சரிங்க, இருங்க போய் பாக்குறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும்.
சூப்பர் தனா, என் நம்பிக்கையை காப்பாத்திட்ட. அம்மா என்னாச்சு தனா? ஏன் ஒன்ற? கால் சுளுக்கிக்குச்சு. வா வந்து முதல்ல உட்காரு. எப்படி அதை மிஸ் பண்ண? நல்லா தானே விளையாடுவ நீ. என்னாச்சு உனக்கு? இல்ல கோச், அவ நம்ம நினைச்சதை விட ரொம்ப திறமைசாலியா இருக்கா. அவ ரொம்ப டஃப் கொடுக்கறா. டேய் பேக் எடுத்துட்டு வா. அதான். உட்காரு தனா. ஸ்ப்ரே கொடு. உனக்கு இப்போ ஓகேவான்னு பாரு. ஓகேவா? ஓகே கோச், இப்போ ஓகே. இப்போ பெட்டரா இருக்கு. ரொம்ப நல்ல விளையாடுனதனா. நீ யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பார்க்கவே இல்லையே. எங்க கத்துக்கிட்ட? ஐயோ கோச், அது உங்களுக்கு யாரோட டெக்னிக்னு தெரியலையா? தெரியலையே. ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் கேம் பார்த்து கத்துக்கிட்டியா? ஐயோ கோச், அதுக்கு காரணம் நீங்க ஆடின வீடியோ கிளிப்ஸ். அதெல்லாம் பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன் கோச். உங்க டெக்னிக் எல்லாம் ரொம்ப சூப்பர் கோச். அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது ஒன்ன வச்சு நான் இந்த மேட்சை ஜெயிச்சிருவேன். 3ல 1 வின் பண்ணிட்ட. அடுத்த 2ல 1 வின் பண்ணா போதும். ஈஸியா இந்த ஜோனல் மேட்சை உன்னால ஜெயிக்க முடியும். வின் பண்ணி காட்டுறேன் கோச். அங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே. விஷயம் தெரிஞ்சா மாயாவை எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க. கடவுளே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எல்லாரும் சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடா சீதா? வாசனை தூக்குது. ஆமாக்கா, உங்களுக்காகவே சீதாவும் நானும் செல்வியும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. எங்களுக்கும் நல்ல பசி. சரி சரி சாப்பிடுங்க. மீரா, சமையல் வேற லெவலு. இது ஒரு கூட்டு தயாரிப்பு, அதனாலதான் இவ்ளோ ருசியா இருக்கு. கூட்டு சேர்ந்தா சமையல் மட்டும் இல்ல, இப்ப நம்ம செய்ய போற தையல் வேலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒத்துமையா இருந்தா யானை பலம்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எவ்வளவு பிடிக்குமோ கேட்டு வாங்கி வயிறார சாப்பிடுங்க. எல்லாரும் வேலை பார்த்த பிறகுதான் சோறு போடுவாங்க. ஆனா முதல்ல நீங்க சோறு போட்டுட்டு அப்புறம் வேலையை பார்க்க சொல்றீங்க. உங்களுக்கு நல்ல மனசு. வயிற்றுக்காக தானக்கா எல்லாரும் உழைக்குதோம். முதல்ல வயிற்று குளிர வைப்போம், அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். பரவாயில்ல, எல்லாரும் சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு வந்துட்டீங்க. அது எப்படி சார் வராம இருப்போம்? சீதா இந்த போட்டியில ஜெயிக்கணும் சார். பொண்ணுங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்னு நம்ம சாதிச்சு காட்டணும்னு வெரி சார். வெரி குட்மா. சொன்ன தேதியில ஆர்டரை கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவோம் சார். அக்கா, வெறும் வார்த்தையால சொன்னா மட்டும் பத்தாது. நேரம் காலம் பார்க்காம ராத்திரி பகலா நாம உழைக்கணும். அப்பதான் இதை முடிச்சு கொடுக்க முடியும். ராத்திரி பகலா உழைக்க நாங்க தயாரா இருக்கோம். என்னடி? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ்லாம் எதுக்குமா? இந்த மாதிரி சவால் விட்டு ஜெயிக்க வாழ்க்கையில ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குல்ல. ஜெயிக்கிறதுக்காக உழைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. சூப்பர்க்கா.
அண்ணா, இந்த ஷிப்மெண்ட் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமும் இவங்களை விட்டுறாதீங்க. தொடர்ந்து இவங்களுக்கு நாம வேலை கொடுக்கணும். நானே சொல்லணும்னு நினைச்சேன், இந்த யூனிட்டை நம்ம விலைக்கு வாங்கிடலாம். இங்க ஒன்லி லேடிஸ் செக்ஷன் மட்டும்தான். இங்க வேலை தொடர்ந்து நடக்கணுமா? அப்ப நான் வர முடியாதா? ஏய், நீங்க இல்லாமலா சார்? நீங்க தானே இந்த யூனிட்டையே பேசி முடிச்சு கொடுத்தீங்க. சீதாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இவரு மட்டும் இல்ல, எங்க அண்ணனும் இந்த செக்ஷனுக்கு வரலாம். ஆமா ஆமா, அண்ணனும் வரலாம். ஏன்னா உங்க அண்ணன் எங்களுக்கு அண்ணன் தானே. எங்க யாரோ பாத்துட்டாங்க போல இருக்கு. வாங்க வாங்க வாங்க, நில்லுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. புடிங்க, வாங்கிக்கோங்க. இந்தாங்க. நம்மள பார்த்தா பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கா? அப்படி இருக்கணும்னு தானே நம்ம கஷ்டப்பட்டு வேஷம்லாம் போட்டிருக்கோம். ஆமால, அப்ப நம்ம கெட்டப் சக்சஸ் தான். மெகா ஹிட். சரி, நீங்க வாங்க, அப்படி ஓரமா போலாம். சீதா பார்த்தா நம்மள கண்டுபிடிச்சிருவா. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கவா? ஐயோ, இப்ப இதுதான் முக்கியமா? வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ராம், சாரி ராம் சார். நோ சார். உங்க ஏரியால இருக்கும்போது எப்படி ராம் தம்பின்னு பாசமா கூப்பிட்டீங்களோ அதே மாதிரி கூப்பிடுங்க. அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. சரிங்க, உங்களை இனிமே ராம் தம்பினே கூப்பிடுறேன். ம், அப்படியே கூப்பிடுங்க. அதுதான் நல்லா இருக்கு. முனிஷ் சார், இந்த போட்டோ வாங்க மாட்டீங்களே? ஓகே சார். பாஸ், என்ன இது? சொல்றேன் இரு. சித்தியோட ஆத்மா நம்மளோட முயற்சிக்கு துணையா இருக்கும். அதனால்தான் சித்தி போட்டோவோட வந்தேன். ராம், எனக்கு கூட தோணாம போச்சு. தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் வேலையை முடிக்கணுன்ற பதட்டத்தில் இருக்கீங்க. அதான் உங்களுக்கு தோணல. பாஸ், நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிய. அவங்க முகத்தை பார்த்தாலே நமக்கும் ரத்தம் சூடாகும். வேலை ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். எல்லாரும் சித்திக்கா ஒரு நிமிஷம் வேண்டிக்கோங்க. இத புடிங்க. கொடுங்க சார். அதை கொடுங்க. இந்தாங்க. சீதா, இந்த ஸ்வீட் எல்லாருக்கும் கொடு. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் சீதா. தேங்க்ஸ் ராம் தம்பி. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நானும் சீதாவும் அனாதையா வந்து நின்னப்போ நீங்க தான் ஆதரவு கொடுத்தீங்க. இப்பவும் நீங்க தான் எங்களுக்கு உதவுறீங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ராம், இப்பெல்லாம் நீ ரொம்ப நல்லா பேசுற. வெரி குட். ஐபிஎஸ் ஆச்சே. அதுவும் இல்லாம எல்லாமே நம்ம சீதாவோட ட்ரைனிங். அங்கிள், ராம் எப்பயும் சரியாதான் இருக்கா. நாம தான் சரியா புரிஞ்சுக்கல. நாமன்னு கூட சொல்ல முடியாது, நான் தான் சொல்லணும். அப்பா, என்னப்பா நீங்க? ஆமா, ஏன் சித்தப்பா வரல? அவனா வந்தா சேர்த்துக்கலாம். அவனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உண்மையை சொன்னா சின்ன மாமாவுக்கும் அர்ச்சனா ஆண்டிக்கும் இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆமா ராம், அவங்களுக்கு நாம பண்ற முயற்சியில கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. சரி விடுங்க, நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம். யாரையும் கம்பல்லாம் பண்ணாதீங்க. சரி, நீங்க எல்லாரும் வேலை பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு இப்படி அடிக்கடி ரெண்டு பேரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணேங்கிறீங்க? நீ நல்லா இருக்கிறியாடா? ஓ செம்ம ஜாலியா இருக்கிறேன். போதுமா? கிளம்புங்க. டேய் மாறா அப்பா வீர வீட்டுக்கு போய் வந்துனுங்கறாரா? அப்புறம் நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களுக்கு உதவியா இருக்குமேன்னு பணம் குத்துக்கிறாரு. ஆனா அவங்க வாங்கவே இல்ல. சரி, அவங்க பணத்தை வாங்கலடா. பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணலாம்னு நினைக்கிற? இல்லாதவன் பணத்தை வாங்கிட்டு நியாயத்தை முழுங்கிடணும்ல? ஆமா, இது யாரோட ஐடியா? நான் தாண்டா கொடுக்க சொன்னேன். அவங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சு பண்ண சொன்னேன். நினைச்சேன். இதுல என்னடா தப்பு இருக்குது? ஊர் உலகத்துல நடக்காதா? பாவம் கஷ்டப்படுறாங்களே, இந்த பணம் கச்சா நல்லா இருக்குமே நினைச்சுதான் கொடுக்க சொன்னேன். ஆனா பாரு, அந்த பணமே வானான்னு சொல்லி திருப்பி கொடுத்துக்கிறாங்க. திமிரு தானே இதெல்லாம்? இதுக்கு பேர் திமிரு இல்ல, வைராகியம். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவங்க வாழ வழி இல்லைனாலும் யாருக்கிட்டையும் கை நீட்ட கூடாதுன்ற வைராகியத்தோட இருக்கிறாங்க வள்ளி. அது உனக்கு புரியாது. பணத்தை வாங்கியிருந்தா கொஞ்சமாவது நிம்மதியா இருந்திருக்கும். ஆனா இப்போ என்னடா நீ அவங்க பணத்தை வாங்கறதுக்கு நீ என்ன பண்ணுவ? சும்மா அத்தையே நினைச்சு ஃபீல் பண்ணினுங்கிற. டேய், அவங்களுக்கு பணத்தை வெறுகுதுடா. ஆனா அண்ணன் உசுருக்கு விலை வச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கடா. அத்தை தாண்டா வைராகியம்னு சொன்ன. என்னால அந்த குடும்பமும் நீயும் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. டேய், எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. இதே தாண்டா எப்ப பாரு இத்தையே சொல்லிதான் புலம்பி நிக்கிறான். என்னால முடியல, அதான் உன்னாண்ட இட்டுன்னு வந்த. டேய் ராகவா, என்னடா? டேய் என்ன பாரு. அப்பா என்ன எப்படி பாக்குறாரு? உருப்படாதவன், தண்டச்சோறு, பொறுக்கி, அப்படிதானே? டிடி மாறா, என்னடா நீ? இல்ல, அவர் அப்படி பார்த்தாலுமே நான் இந்த தப்பு செஞ்சதை அவரால் தாங்கிக்கவே முடியல. அவ்வளோ ஃபீல் பண்றாப்ல. இப்ப நீ சொல்லு, உன்னை அவர் எப்படி பாக்குறாரு? சொல்றா. இத நீ பண்ணன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், மனுஷன் உசுரே விட்டுருவாப்ல. பார், இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே நம்ம 3 பேர்த்த தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. புரியுதா? முதல்ல கண்ணை தொட. கண்ணை தொடரா. அழுவாதடா. ஏப்பா பார்த்தாலும் ராகவா, இத்தோட இந்த பேச்செல்லாம் விட்டுணும், புரிஞ்சுதா? மாறா, நீ ஒழுங்கா சாப்பிடுறியாடா? கேட்டா மட்டும் போதுமா? சும்மா இப்படி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு பதிலா கறி மீன் ஏதாவது ஆய் கொண்டு வந்து கொடுக்கலாம்ல? சாப்பிட்டு நிம்மதியாவது இருப்பல்ல. வாண்டாங்க. நோ தரணா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என் பொண்ணுதான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டாளே, அப்புறம் எதுக்கு திரும்ப வந்துக்கிறீங்க? இங்க பாருங்கய்யா, எங்களுக்கு உங்க காசு வேணாம். தயவு செஞ்சு கிளம்புங்க. அம்மா, நான் கொடுக்க வரல, கேட்க வந்துக்கிறேன். உள்ள போய் பேசலாமா? ஐயா உள்ள கூட்டு போமா. இவ்வளவு பெரிய மனுஷன் வீடு தேடி வந்துக்கிறாருல்ல. ஐயா உள்ள போங்க ஐயா. உங்களுக்கு என்னங்கய்யா வேணும்? எதுக்கு இப்படி தொந்தரவு பண்றீங்க? நாங்களே மறக்கணும்னு நினைச்சு நிக்கிறோம், நீங்க திரும்ப திரும்ப வந்து ஞாபகப்படுத்தினே இருக்கிறீங்களே. உட்காரலாமா?
உங்க பொண்ணுங்களை கொஞ்சம் வர சொல்லுங்களேன். இத எல்லாரையும் வச்சுன்னு தான் பேசணும். கண்மணி, பிருந்தா, வீரா இல்லையா? அவ வெளில போய்க்கிறா. அவ வர லேட் ஆகும். நீங்க விஷயம் என்னன்னு சொல்லுங்க. நிச்சயமான கல்யாணம் நின்னு போனா ஒரு பொண்ணு மனசு எப்படி வேதனைப்படும்னு எனக்கு தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம். நீங்க தப்ப ஒத்துக்கிறதுனால செத்து போன 2 பேரும் திரும்ப வரப்போறது இல்ல சார். சரிதாம்மா. ஆனா ஒரு உறவோட இழப்ப இன்னொரு உறவு கொடுத்து சரி பண்ண முடியும். அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. உங்க பொண்ணு கண்மணிய எங்க மூத்த பையன் ராகவனுக்கு பொண்ணு கேட்டு வந்துக்கிறேன். அவன் மாறலாம் இல்ல, ரொம்ப நல்லவன். நீங்க சம்மதிச்சா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு. நிறுத்துங்க சார். கண்மணி, நீ சும்மா இருமா. கண்மணி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசிக்கிறேன். நீ சும்மா இருன்னு சொல்றேன். நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க சார்? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உன் கோவம் எனக்கு புரியுதுமா. ஆனா இந்த முடிவை நான் உடனே எடுக்கல. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன். இத நீங்க முடிவெடுக்கலாம். ஆனா இத இந்த வீட்ல சொன்னா நாங்கெல்லாம் என்ன நினைப்போன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா சார்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.